க்ரீமி லேயர் அப்படிங்கிறத ஒருவருடைய வருமானத்தை வச்சு, மாத வருமானத்தை வச்சு, இல்லை ஆண்டு வருமானத்தை வச்சு மட்டுமே ஒருவன் அல்லது ஒரு குடும்பம் க்ரீமி லேயர் குடும்பம் அவர் க்ரீமி லேயரை சேர்ந்தவர் என்று முடிவுக்கு வர முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குது. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு மிக மிக தவறானது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன். ஒருவன் மாதம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான், இல்லை வருஷத்துக்கு 36 லட்சம் சம்பாதிக்கிறான். அவர் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜராக ரிட்டையர் ஆகிறாரு, இல்லை ஜென்ரல் மேனேஜராக ரிட்டையர் ஆகிறாரு, இல்லை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ரிட்டையர் ஆகிறாருன்னு வச்சுப்பிடலாம். மாதம் 3 லட்சம் சம்பாதிக்கலாம், மாதம் 6 லட்சம் சம்பாதிக்கலாம். ஆண்டர்ப்ரனராக இருந்து மாதம் 1 கோடி 2 கோடி கூட சம்பாதிக்கலாம். ஸோ மொத்தமாக என்ன ஆகுது, வருஷத்துக்கு ஒரு 50 லட்சம் 40 லட்சம் 60 லட்சம் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறாங்க. நிறைய பேர் வருஷத்துக்கு 40 லட்சம் சம்பாதிக்கிறவங்கெல்லாம் பார்க்குறோம். நிறைய பேர் வருஷத்துக்கு 75 லட்சம் சம்பாதிக்கிறவங்கெல்லாம் பார்க்குறோம். நிறைய பேர் வருஷத்துக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்கெல்லாம் பார்க்குறோம். அவங்களுக்கு என்னத்துக்கு ரிசர்வேஷன்? அவங்க தன்னுடைய குழந்தைகளை ஹை குவாலிட்டி எஜுகேஷன் ஸ்கூல்ஸில், ஹை குவாலிட்டி காலேஜில், ஈவன் வெளிநாட்டுக்கு கூட அனுப்பி, லைக் யூகே, பிரிட்டன், லண்டன், அமெரிக்கா, யூஎஸ், ஜெர்மனி, நியூசிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி உலகம் முழுக்க எத்தனையோ நாடுகளுக்கு அனுப்பி அங்கெல்லாம் ஜாதி கொடுமை இல்லை, அங்கெல்லாம் ஜாதி பிரச்சனை இல்லை, அங்கெல்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் சேர்த்து அவரை நல்ல டாக்டராக, அந்த பையனை அல்லது அந்த மகளை நல்ல டாக்டராகவோ, நல்ல இன்ஜினியராகவோ, நல்ல டெக்னீஷியனாகவோ, நல்ல ஒரு டெக்னாலஜிஸ்டாகவோ, நல்ல ஒரு சயின்டிஸ்டாகவோ, நல்ல ஒரு மிகப்பெரிய ராக்கெட் சயின்டிஸ்டாகவோ, நல்ல ஒரு மிகப்பெரிய ஃபிசிக்ஸ் மேஜராகவோ, ஒரு பெரிய ஜீனியஸாகவோ ஆக்க முடியும், அவங்களால கொண்டு வர முடியும். ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னாக்கா, ஒருத்தன் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜராக ரிட்டையர் ஆகிறான், ஒருத்தன் ஜென்ரல் மேனேஜராக ரிட்டையர் ஆகிறான், ஒருத்தன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ரிட்டையர் ஆகிறான். பெரிய பெரிய லெவலில் கவர்மெண்ட் ஜாபில் இருந்துக்கிட்டு ரிட்டையர் ஆகிட்டு இவனு என்ன நினைக்கிறானுங்கன்னாக்கா, என் பிள்ளைக்கும் அதே பிசி, எஸ்சி, எம்பிசி, எஸ்டி சர்டிஃபிகேட் வேணும், ரிசர்வேஷன் வேணும், என் குழந்தைக்கு வேணும், என் பேரம்பேத்திக்கு வேணும், 3 தலைமுறை 5 தலைமுறை 10 தலைமுறை 20 தலைமுறைக்கு நான் உட்காந்து சாப்பிடணும். இந்த மாதிரி ஈஸியாக காலேஜில், நல்ல காலேஜில் ரிசர்வேஷன் கோட்டாவில் என்டர் ஆகிடலாம், ஈஸியாக கவர்மெண்ட் ஜாபில் என்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுக்கு வழி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, காலாகாலத்துக்கு பணக்காரனாயிட்டே போயிட்டுருக்கணும், காலாகாலத்துக்கு மற்ற அவங்க ஜாதியிலேயே எஸ்சிலேயே இருக்கக்கூடிய ஏழை பாளைகள் மேலே வரக்கூடாது, பிசியிலே இருக்கக்கூடிய ஏழை பாளைகள் மேலே வரக்கூடாது, ஷெட்யூல் ட்ரைப் எஸ்டியில் இருக்கக்கூடிய ஏழை பாளைகள் மேலே வரக்கூடாது, எவன் ஏஜிஎம்மாக இருக்கானோ, எவன் ஜிஎம்மாக இருக்கானோ, எவன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கானோ, எவன் ஹை லெவல் போஸ்ட்டில் இருக்கிறானோ அவனோட பிள்ளைகளே திரும்ப திரும்ப இதே ரிசர்வேஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தி, லூப் ஹோலை பயன்படுத்தி திரும்ப திரும்ப அவங்களே ரிச் ஆகி போயிட்டுருக்கணும், பணக்காரனாகிட்டே போயிட்டுருக்கணும், மற்றவன்லாம் நாசமாக போகணும், மற்றவன்லாம் முன்னேறவே கூடாது அப்படின்னு அவங்க ஜாதிக்கே அவங்க கொடுத்த அந்த ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் எஸ்சிக்குள்ளேயே ஒரு 2 எலைட் குரூப் உருவாகுது, ஒரு நான் எலைட் குரூப் உருவாகுது. இதை கவனித்து தான் அவங்க க்ரீமி லேயர் கொண்டு வந்தாங்க. க்ரீமி லேயர் அப்படிங்கிறது, ஒருத்தன் மாதம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான், ஏஜிஎம், ஜென்ரல் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், ஹை லெவலாக ரிட்டையர் ஆகிறான்னா அவன் குழந்தைகளுக்கு அவன் ஹை குவாலிட்டி எஜுகேஷன், சுப்பீரியர் குவாலிட்டி எஜுகேஷன், ப்ரைவேட் டியூஷன் எல்லாமே வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி, ஜெர்மனி, யூஎஸ்ஏ, யூகே, அமெரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி ஜெர்மனி பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி அவங்கள மிகப்பெரிய டாக்டராக, மிகப்பெரிய சயின்டிஸ்டாக, மிகப்பெரிய இன்ஜினியராக, டெக்னாலஜிஸ்டாக கொண்டு வர முடியும். அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. திரும்ப 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 அதனால தான் நான் கோவப்பட்டு திட்டுறேன், கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறேன்.
என் கோவம் சும்மா ஒன்றும் வர்றதில்ல. பார்த்தா இவனுங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன எப்போ பார்த்தாலும் இவனுங்களுக்கு என்ன லூப் ஹோலை பயன்படுத்தி என்ஜாய் பண்ணு. இந்த ஓட்டு வருதா, ஓட்டுக்காக என்ன வேணாலும் அட்டூழியம் பண்ணு, அநியாயம் பண்ணு, எவ்வளோ நாளும் கற்பழிச்சிட்டு ஃபுல்லாக டாக்குமெண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க. ஓ இஷ்டத்துக்கு ஜட்ஜுக்கிட்ட பேசிக்கோ, ஜட்ஜுக்கு லஞ்சம் கொடு, ஜட்ஜும் லஞ்சம் வாங்கிட்டு என்ன கொடுக்குறான், ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறான்.